இப்பதான் 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 உன் மேல எனக்கு சந்தேகம் அதிகமாகுது. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏன் இன்ஷியல போட பாக்குறியா? ஏய், ஏன் கத்துற? உன் திட்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு கத்துறியா? இதோ பாரு, நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்றேன்னு சொல்லி அதையும் ஏன் தலையில கட்டலான்னு பாக்குறியா? ஒண்ணு நீ உண்டா இருக்கேன்னு சொன்னது பொய்யா இருக்கணும், இல்லனா அதுக்கு வேற யாராவது அப்பனா இருக்கணும். ஏ, நீ ஆம்பளை இல்ல? உனக்கு குழந்தை பிறக்காதா? ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீ சொன்ன வார்த்தைக்கு நியாயமா இந்த அறையை நான் தான் உனக்கு கொடுத்துக்கணும். என்ன? என்னடி? என்ன அடிப்பியா? கேட்டதுக்கு நான் உங்களை தான் அடிக்கணும். என்னடி பேசுற? என்ன பார்த்தா ஆம்பளையாரு கேட்ட? இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். வெள்ள போடி. சொன்ன கேட்டு விட்டு என்ன விடுங்க. வாயை மூடிட்டு வாடி. நம்ம பிரச்சனை இப்ப எதுக்கு வெளியில கொண்டு வரீங்க? வாய்க்கு வந்தபடி பேசுறியா? கேளுங்க வெற்றி. வாடி. அவசரப்படுறீங்க, விடுங்க வெற்றி. இது வரதா லூப்குள்ளே பேசுறீங்க. என்னடி? நீ சொல்றத நான் எது கேட்கணும்? சொல்றி. நான் எது கேட்கணும்? ஜெடி, என்ன பார்த்தா ஆம்பளையாரு கேட்ட? ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் என்ன பண்றேன்னு பாரு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? பாருங்க, நான் சொன்னது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம சொல்லிட்டேன். என்னடி நடிக்கிற? என்ன பண்றீங்க? என்ன உனக்கு? என்ன எதிர்த்து பேசுறீங்க? செத்தரி. நடிக்காதீங்க. நடிக்காதே. நடிக்காதே. என்னடி? என்ன அடிப்பியா? என்ன அடிப்ப? சக்தி, என்ன? வேண்டாம். சக்தி, வேண்டாம். அனுஷ்கா, நீ நிறுத்துடா. அப்பா, இது நம்ம குடும்பத்து பிரச்சனை இல்ல, எங்க 2 பேரோட தனிப்பட்ட பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்க. நிறுத்துடா. மொத்த குடும்பத்தை வேடிக்கை பார்க்க வச்சுட்டு பொண்டாட்டிய பெல்ட்டால நடு கால்ல வச்சு அடிக்கிறதா தனிப்பட்ட பிரச்சனையாடா? இத நான் கேட்க கூடாதா? அறிவு கெட்டவன. மாமா, மாமா கோவப்படாதீங்க மாமா. சும்மா இருமா. உன் மேல வளர ஒவ்வொரு அடியும் என்ன பதற வைக்குதுமா. மாமா, மாமா நீங்க கோவப்படாதீங்க மாமா. விடுமா. விடுங்க மாமா. ப்ளீஸ் மாமா, கோவப்படாதீங்க. என்னால இத பார்த்துட்டு எப்படிமா சும்மா இருக்க முடியும்? நான் என்ன பைத்தியமா? சும்மா இருந்தவள பெல்ட்டால அடிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா? என் கோவத்துல நியாயம் இருக்குப்பா. என்னடா பெரிய நியாயம்? வெங்காயம் இருங்க மாமா. அவளுக்கு பரிஞ்சு பேச உங்க பக்கம் என்ன நியாயம் இருக்கு? டேய் மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவர் என்னோட புருஷன். அவர் என்ன அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்களால பார்க்க முடியலன்னா உள்ள போங்க. ஏய், அவளை அடிக்காத. எதுக்காக அடிக்கிற? என்ன காரணத்துக்காக அடிக்கிறேன்னு சொல்லு. அந்த காரணத்தை நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன். அவகிட்ட செந்தில்வேல் யாருன்னு கேளுங்கப்பா. பதில் சொல்லட்டும். அடிக்கிறத நான் நிறுத்துறேன். ஓம் கிரீம் ஓம் யச்சினி பவ. உன் குறை என்னன்னு இப்ப சொல்லலாம். சாமி, எனக்கு இந்த பேய் பிசாசுனா சின்ன வயசுல இருந்தே பயம். உன் தோல்ல இப்ப யச்சினி ஏறி உட்கார்ந்திருக்கா. ஒரு பொய் சொன்னாலும் கட்ட விரல் அளவுக்கு உன் கழுத்துல ஓட்ட போட்டு ரத்தத்தை உறிஞ்சிருவா.
சாமி இது யட்சினி கோட்டை. நம்பி வந்தவங்கள வாழ வைக்கும். மேல சொல்லு. சாமி, நான் பொய் சொல்லல. நான் சொல்றதெல்லாம் உண்மை. எங்களோட வீட்ல ஏதோ ஒண்ணு இருக்கு சாமி. தானா கதவுலாம் படக்கு படக்குன்னு திறக்குது. திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுது. பத்தும் பத்தாததுக்கு ஒரு மாதிரி கட்ட குரல்ல யாரோ என் பேரை சொல்லி கோடீஸ்வரி அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு சாமி. நல்லா தூங்கி ஒரு வாரம் ஆச்சு சாமி. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ யாருக்காவது துரோகம் பண்ணிருக்கியா? யட்சினி அங்கதான் இருக்கா. பொய் சொல்ல முயற்சி பண்ணாத. இல்ல 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 இல்ல, நான் பொய் சொல்லல. சாமி, நான் தெரிஞ்சே செஞ்ச துரோகம் பெரிய லிஸ்டே இருக்கு சாமி. ஓம் பகவதே. பிரச்சனைய மட்டும் சொல் சாமி. என் வீட்ல இந்த பேய் இருக்கும்னு. இல்ல இல்ல இல்ல, பேய் இருக்கு. எனக்கு கூப்பிட்டுச்சு சாமி. மனுஷங்கள மாதிரி ஆத்மாவுக்கும் கோபம், குரோதம், ஆசை, அன்பு அத்தனையும் உண்டு. அதுங்க பூமியில இருக்கிற வரைக்கும் ஆசாபாசங்கள் அழிவதில்லை. இருந்துட்டு போட்டும். அதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணணும் சாமி? இப்ப பேய்க்கு கால் இல்லல்ல, செருப்பு போட முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு சாமி என்ன பயமுறுத்தணும்? அதுங்க பாட்டுக்கு எங்கேயாச்சும் ஒரு ஓரமா இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதானே. வேடிக்கை பார்க்கிற ஆத்மாக்களும் உண்டு, வேடிக்கை காட்டுற ஆத்மாக்களும் உண்டு. ஒரு ஆத்மா இன்னொரு உடம்புக்குள்ள புகுந்து தன்னோட ஆசைய தீர்த்துக்கிறதும் உண்டு. ஐயோ, அப்போ என் உடம்புக்குள்ள அந்த பேய் வந்துருமா சாமி? அதுவும் நடக்கலாம். சாமி வேண்டாம், சாமி வேண்டாம். பயப்படாத. இது வரைக்கும் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லல்ல? இது வரைக்கும் இல்ல. ஆனா மனசு ராத்திரி 10 மணி ஆயிடுச்சுன்னா அப்படியே திக்கு திக்குன்னு அடிக்குது சாமி. முதல்ல அந்த சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓம் கிரீம் யட்சினி காளதேவ பூதன யட்சினி சாமவேத தாளகண யட்சினி அண்ட பிரசகண்ட வித்யாசன யட்சினி. ஓம் ஓம் ஓம். இத தலைமாட்டுல வச்சு படு. ஆகட்டும் சாமி. நான் குடுக்கிற இந்த திருஷ்டி கயிறை வீட்டு வாசல்ல கட்டு. சரிங்க சாமி. சாமி, இத நான் வீட்டு வாசல்ல கட்டிட்டா பேய் வராதுல்ல சாமி? அது அந்த ஆத்மாவுடைய சக்தியை பொறுத்தது. உன் கோவத்தை பார்த்தா எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ வதக்குன்னு இருக்கு. யோ, உண்மையை சொல்லியா? நான் மட்டும்தானே உனக்கு பொண்டாட்டி? குடும்பத்துல இருக்க பொறுப்பை எல்லாத்தையும் கேட்டீங்க, அதையும் கொடுத்தாங்க. அப்புறம் ஏன் அவங்கள ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே விட்டுட்டு வந்தீங்க?